ஒரு கதையை படிக்கும்போதே தெரிஞ்சிடலாம் அந்த கதையை எழுதினவரோட மனநிலை என்னன்னு தெரியும். அந்த மனசு தான் ராம் சக்ரியை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதானே சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இந்த பயணம். இப்போது என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நண்பனாக வந்து நிற்கிறார் இயக்குனர் ராம் சக்ரி. ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப அரிது. இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய உண்மையோடையும் நிறைய எளிமையோடையும் நம்மளால் அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு இருந்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி, வாழ்க. இந்த படத்தில் என்னோடு நடித்த எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, எனக்கு அவருக்கு எப்படி சிங்க் ஆச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சிருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு ஆழமாக யோசித்து அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சி ரொம்ப க்ளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். கேமராமேன் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சா தான் அவங்கள பார்த்து சத்தம் போடுவோம். முதல் நாளோ 2வது நாளோ சத்தம் போட்டேன். நான் மனசு கேட்கல. திரும்ப கேரன் கூப்பிட்டு அந்த தோளில் கை போட்டு, ரொம்ப நல்லா வர வேண்டியவன்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியாக போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அது எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார். எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தாண்டா தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன், வாழ்க, இன்னும் பெரிய இடம் இருக்குது உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.